கொடுத்துருக்காங்கன்னா இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 + 2 √2 இருக்கு அப்படின்னா ரூட் எக்ஸ் மைனஸ் 1/√x வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் பண்ணி எழுதுனா என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் 1/x மைனஸ் 2ab √x கேன்சல் ஆயிரும். ஸோ -2 வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 3 + 2 √2 பிளஸ் 1/3 + 2 √2 -2 வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த 1/3 + 2 √2 வந்து மேலே இங்கேயும் காஞ்சுகேட்டால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? மேலே காஞ்சுகேட் வந்துடும். பிளஸ் 3 - 2 √2 ஒரு காஞ்சுகேட்டு. இந்த -2 வந்து இந்த பக்கம் செப்பரேட் பண்ணிட்டோம்னா இது வந்து 1 ஆயிரும். இது வந்து 1 ஆயிரும். 1 + 2 √2 பை இங்க கீழே வந்து 3 + 2 √2 இன்ட்டு 3 - 2 √2. ஸோ 3 × 3 னா a² - b² ஃபார்முலா வடித்துல வரும். ஸோ 9 - 8 வரும். ஸோ 9 - 8 1. ஸோ நமக்கு என்ன வரும்? 1 + 2 √2 + 3 - 2 √2 வரும். ஸோ 2 √2 2 √2 கேன்சல் ஆயிரும். ஸோ 4 வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்கொயர் பண்ணியிருக்கிறோங்க. நம்ம ஸ்கொயர் இல்லாத வேல்யூ தான் வேணும். ஏன்னா √x - 1/√x தான் நமக்கு வேணும். அதை நம்ம ஸ்கொயர் பண்ணியிருக்கிறோங்க. ஸ்கொயர் பண்ணதுனால இதை மீண்டும் என்ன பண்ணலாம்? ரூட் எடுத்துக்கலாம். ஸோ ரூட் எடுத்துக்கினா 2 தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் 2 பவர் n ரூட் ஆஃப் 2 பவர் n = 64 கொடுத்துருக்காங்க. இந்த ரூட் வந்து ஈக்குவேஷன் கொடுக்க அந்த பக்கம் போச்சுன்னா ஸ்கொயரா மாறும். ஸோ 2 பவர் n = 64 ஸ்கொயரு. ஸோ 2 பவர் n = 64 வந்து 2 பவர் 6 எழுதலாம். பவர் 2. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன வரும்? ஈக்குவல் டு 2 பவர் 12 வரும். ஸோ 2 பவர் n = 2 பவர் 12 னா n = 12. ஸோ ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் x/2y = 6/7 the value of x - y by x plus y plus 14/19 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து எக்ஸோட வேல்யூக்காக x/y is equal to இந்த 2 மேலே போச்சுன்னா இங்க மல்டிபிகேஷன் மாறும். ஸோ 2 6 are 12/7. ஸோ எக்ஸுக்காக 12 ஒய்க்காக 7 சப்ஸ்டியூட் பண்ணுங்கன்னா 12 - 7/12 + 7 + 14/9 வரும். 19 வரும். ஸோ 12 - 7 னா 5/19 + 14/19. ஸோ 19/19 வரும். ஸோ 19/19 is 1. ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுல இஃப் x + y = 29 கொடுத்துருக்காங்க. இது 29 இல்ல 2a தான் கரெக்ட். ஏன்னா கொஸ்டின் இது பிரிண்டிங் மிஸ்டேக் எரரு. ஸோ 2aன்னு வரும். ஸோ அப்படின்னா a/x - a + a/y - a ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுல x + y = 2a. இந்த 2a வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா a + a நம்ம எழுதிக்கலாம் நம்ம வசதிக்காக. a + a. இப்போ என்ன பண்ணுங்க? இதை வந்து x - a y - a எழுதுவோம். இந்த a வந்து இந்த பக்கமும் இந்த y இந்த பக்கம் கொண்டு போனாங்கன்னா x - a = a - y இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்போ x - a = a - y இருக்கு. இந்த இதை மீண்டும் என்ன பண்ணலாம்? மைனஸ் வெளியிடுறதுனா y - a வரும். ஸோ x - a-வுக்காக -y - a போடலாம். ஸோ இதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும்? a/x minus minus y minus y minus a போட்டுக்கோங்க. அதாவது x - a-வுக்காக இந்த இடத்துல இருக்கக்கூடிய x - a-வுக்காக -y - a போட்டுக்கலாம். பிளஸ் a/y - a அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இது a/y - a, இது -a/y - a. இது கேன்சல் ஆச்சுன்னா 0. ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 1/2 × 3 1/3 × 4 1/4 × 5 into etc to 1/9 × 10 கொடுத்துருக்காங்க. இதை இந்த பிராக்ஷன் நம்ம எப்படி எழுதலாம்னா 1/2 - 1/3 எழுதலாம். அதே போல
1/3 into 4 வந்து 1/3 minus 1/4 எழுதலாம். plus 1/4 minus 1/5 எழுதலாம். plus etc. to plus 1/9 minus 1/10 எழுதலாம். ஸோ எது கேன்சல் ஆகும்? 1/3 1/3 கேன்சல் ஆகும். 1/4 1/4 1/5 1/5 கேன்சல் ஆகிட்டு வந்து கடைசியில் இந்த 1/9 வரைக்கும் கேன்சல் ஆகும். நமக்கு விடுபட்ட டைம் வந்து 1/2 minus 1/10 தான் இருக்கும். ஸோ கிராஸ் மல்டிபிளேஷன் பண்ணணும்னா என்ன வரும்? 10 minus 2/20. ஸோ என்ன வரும்? 8/20. 2 4s are 5 4s are. So 2/5 is the answer. So B is the answer. Next question. என்ன கொடுத்துருக்காங்க? 12 cube plus 13 cube minus 25 cube என்ன வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணலாம்னா 12 cube அப்படியே வச்சுக்கோங்க. இல்லைன்னா இது நம்ம ஃபார்முலாவை தருவிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தருவிச்சா என்ன வரும்? a cube plus b cube minus இந்த 12 வந்து 12 plus 25 வந்து 12 plus 13 எழுதலாம். ஸோ அப்போ a plus b whole cube நம்ம எழுதிக்கலாம். அதில் ஸோ a plus b whole cube வரும். ஸோ a cube plus b cube இந்த இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கன்னா மைனஸ் வெளியே இருக்கிற மைனஸ் சேர்க்கும்போது மைனஸ் a cube minus b cube minus 3ab into a plus b வரும். ஸோ இந்த மைனஸ் a cube மைனஸ் a cube இது எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஸோ என்ன வரும்? மைனஸ் 3 இன்ட்டு ஏவோட வேல்யூ வந்து 12, பியோட வேல்யூ வந்து 13, a பிளஸ் பியோட வேல்யூ வந்து 25. இப்போ என்ன வரும்? 12 இன்ட்டு 25 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 இன்ட்டு 33 மல்டிப்ளை பண்ணுங்க. 3 இன்ட்டு 33னா மைனஸ் 39 இன்ட்டு 12 இன்ட்டு 25னா 300. ஸோ என்ன வருது? மைனஸ் சைபர் மைனஸ் சைபர் சைபர் 3 9s are 27, remainder 2, 3 3s are 9, 9 plus 2 11. So minus 11,700 வருது. So answer A. root 2 plus 1 power 5 plus root 2 minus 1 power 5 இருக்கு. இதை வந்து a plus b whole power 5 அந்த ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கன்னா root 2 power 5 plus 5 root 2 power 4 plus 10 root 2 power 3 plus 10 root plus 10 root 2 square plus 5 root 2 plus 1 இதுதான் வரும். நெக்ஸ்ட் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ root 2 power 5 minus 5 root 2 power 4 plus 10 root 2 power 3 minus 10 root 2 power 2 plus 5 root 2 minus 1 வரும். இந்த மைனஸும் ப்ளஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ இதுவும் கேன்சல் ஆகும். அதாவது ஈவன் நம்பர் பவர்ல இருக்கிறது ஃபுல்லா கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆச்சுன்னா என்ன இருக்கும்? இங்க root 2 power 5 இருக்கு. root 2 5 பவரோட வேல்யூ வந்து root 2 into root 2 2, again root 2 into root 2 2, so 4 root 2, இங்க ஒரு 4 root 2 இருக்கு, so 8 root 2. அதே போல இங்க 2 root 2 வரும். 2 into 10 னா 20 root 2, இங்க கீழே ஒரு 20 root 2, so 40 root 2. நெக்ஸ்ட் இங்க ஒரு 5 root இருக்கு, இங்க ஒரு 5 root இருக்கு, so 10 root 2. so 10 40 50 58 root 2. 58 root 2 இருக்குங்களா? so D is the answer. Next problem. Fourth root of 81, cube root of 216, fifth root of 32 இருக்கு. ஸோ fourth root ofனா 3 into 3, 3 into 3 into 4, 3 வந்து 4 times வரும். ஸோ 3 வரும் இதில். நெக்ஸ்ட் வந்து 6 cube அது, ஸோ 6 வரும். இது வந்து 2 power 5, ஸோ 2 வரும். ஸோ
6 plus 3 9, 9 plus 2 is 11, so 11 is the answer. Next question, 1 cube 6 cube 8 cube ஓட வேல்யூ என்னன்னு பாக்குறங்க. 1 cube-னா 1, 6 cube-னா 2 1 6, 8 cube-னா 64 into 8 என்ன வரும், 2 3 512. ஸோ 512 ஆட் பண்ணுங்கன்னா 9 2 7 729. ஸோ ஏவுக்கு வந்து 4, வேல்யூ ஆஃப் 5 இஸ் 22/7. 45% ஆஃப் 60னா ஒரு சைபரும் இங்க ஒரு டாட் வச்சு மல்டிப்ளை பண்ணா 6 into 4 5 மல்டிப்ளை பண்ணணும், 27 வரும். ஸோ 27. ஸோ சி வந்து 2, ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் வந்து ரிமைனிங் இருக்கிற 3, இதுதான் இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து ஏ. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வீடியோ வேணும்னா கண்டினியூஸா இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.